Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஒரு கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோஸ்டர் பண்ணுறதுக்கு நான் காட்டன் yarn யூஸ் பண்ணியிருக்கேன். 3.5 mm crochet hook எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டு நம்மளோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேஜிக் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் 4 ஒர்க் பண்ணிக்கோங்க. chain 4 complete பண்ணதுக்கப்புறமா மேஜிக் சர்க்கிள்குள்ளாடி 1 double crochet chain 1 11 times நம்ம repeat பண்ண போகிறோம். ஸோ yarn over பண்ணிக்கோங்க. ஹூக்கை மேஜிக் சர்க்கிள்குள்ளாடி இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 loopsலேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 loops. நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் crochet கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ அகெயின் நம்ம chain 1 ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் 1 double crochet மேஜிக் சர்க்கிள்குள்ளாடி ஒர்க் பண்ணிக்கோங்க. 1 double crochet complete பண்ணதும் chain 1 ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் 1 double crochet chain 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 1 double crochet chain 1 இன்னும் 7 times ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா 1 double crochet chain 1 டோட்டலாக 11 times நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ 1 double crochet chain 1 11 times ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம chain 4 1 double crochet chain 1 11 times ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம chain 3ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம yarn சேஞ்ச் கலர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் நியூ கலர் yarn யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை சேம் கலரில் ரிப்பீட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் chain 3ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறனால நியூ கலர் yarn யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த chain 1 ஸ்பேஸ் இருந்து பார்த்தீங்களா, அந்த chain 1 ஸ்பேஸ்லையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் 2க்காக chain 1 போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த chain 1 ஸ்பேஸில் 1 single crochet chain 1 ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 1 single crochet chain 1 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் crochetவாக கன்சிடர் ஆகும். ஸோ அகெயின் நம்ம அதே செயின் ஸ்பேஸுக்குள்ளே இன்னொரு தடவை 1 double crochet ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரோ பிகின் ஆகிற இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுவோம். அகெயின் ஒரு செயின் 1 ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த டபுள் crochetக்கு டாப்பில் ஒரு செயின் இருக்கும்ல, அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து chain 1 ஸ்பேஸில் அகெயின் 2 double crochet chain 1 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம 2 double crochet chain 1 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணும்போது 1 double crochet chain 1 ஒர்க் பண்ணோம். அந்த chain 1 ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 double crochet கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அகெயின் chain 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற chain 1 ஸ்பேஸில் நம்ம 2 double crochet chain 1 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம்னா chain 1 ஸ்பேஸில் 2 double crochet chain 1 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம 1 double crochet கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அகெயின் செகண்ட் டபுள் crochet. இப்போ நம்ம chain 1 ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செயின் ஸ்பேஸில் நம்ம 2 double crochet chain 1 ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி 2 double crochet chain 1 எல்லா chain 1 ஸ்பேஸ்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நம்ம இப்போது ரவுண்ட் 2ஓட எண்டில் இருக்கிறோம். நம்ம சிங்கிள் crochetக்கு டாப்பில் ஒரு chain 1 ஒர்க் பண்ணோம்ல, அந்த chain 1ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் நெக்ஸ்ட் ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் சேம் கலர் yarn யூஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை நெக்ஸ்ட் கலர் ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ண கலர் யூஸ் பண்ணால் அந்த yarn வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் 3க்காக chain 1 ஒர்க் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி டபுள் crochetக்கு நம்ம 1 single crochet chain 1 நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த பிளேஸ்லையும் 1 single crochet chain 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் crochet. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் chain 1 ஸ்பேஸ் வரும். இந்த chain 1 ஸ்பேஸில் 2 double crochet chain 1 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் crochet
அதே ஸ்பேஸில் செகண்ட் டபுள் க்ரோஷே. இப்போ வந்து நம்ம செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பேட்டர்ன் பிகின் ஆக போகுது. இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணணும். இப்போ டபுள் க்ரோஷேக்கு மேலே ஒரு செயின் இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணுறோம்ல, அதுக்கு அடுத்து இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கணும். அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஒன் ஸ்பேஸ் வரும். அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, அகெயின் சேம் செயின் ஸ்பேஸில் செகண்ட் டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம வந்து செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ரவுண்டோட பேட்டர்ன். இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் வந்து 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம 1 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு செயின் ஒன் ஸ்பேஸ் வரும். அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, சேம் செயின் ஸ்பேஸில் செகண்ட் டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம 2 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். 1 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு செயின் ஒன் ஸ்பேஸ் வரும். அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ரவுண்ட் 4ஓட எண்டில் இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷேக்கு அடுத்ததாக நம்ம ஒரு செயின் ஒன்று ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த செயின் ஒன்றில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அகெயின் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெட் கலர் யான் யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் கலர் யான் யூஸ் பண்ணுறவங்க அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் 4க்காக செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. அதே செயின் ஸ்பேஸில் 1 சிங்கிள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 சிங்கிள் க்ரோஷே செயின் ஒன்று தான் ஃபஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, அதே ஸ்பேஸில் இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே. இப்போ செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். 1 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதும் அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, சேம் செயின் ஸ்பேஸில் செகண்ட் டபுள் க்ரோஷே. இப்போ வந்து செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டோட பேட்டர்ன் இதுதான். ஃபஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 செயின் இருக்கும். அந்த 2 செயின்லையும் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஸ்பேஸ் இருக்கும் 1 செயின். அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டோம். அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு செயின் ஒன் ஸ்பேஸ் வரும். அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, அதே செயின் ஸ்பேஸில் செகண்ட் டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரவுண்ட் 4ஓட எண்டில் இருக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் ஒன்றில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். சேம் கலர் யான் யூஸ் பண்ணுறவங்க அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் கலர் யானை வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரவுண்ட் 5க்காக நம்ம வந்து எப்போவுமே பண்ணுற மாதிரி செயின் 1 சிங்கிள் க்ரோஷே செயின் 1 சேம் செயின் ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கடைசியாக போடுற செயின் 1ல் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம்.
அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஒன் ஸ்பேஸ் வரும். இந்த ஸ்பேஸில் 2 டபுள் crochet செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் ஃபஸ்ட் டபுள் crochet, அதே செயின் ஒன் ஸ்பேஸில் இன்னொரு தடவை டபுள் crochet. இப்போ வந்து செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற செயின்லையும் 1 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் 1 டபுள் crochet நெக்ஸ்ட் செயினில் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு செயின் ஒன் ஸ்பேஸ் வரும். இந்த ஸ்பேஸில் 2 டபுள் crochet நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கணும். 2 டபுள் crochet செயின் ஒன். செயின் ஒன்று வந்து மிஸ் பண்ணக்கூடாது. 2 டபுள் crochet ஃபஸ்ட் டபுள் crochet, அகெயின் சேம் செயின் ஸ்பேஸில் செகண்ட் டபுள் crochet. இப்போ வந்து செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செயின் ஒன்றை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. எல்லா ரோலையும் இந்த செயின் ஒன்றில் தான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ அகெயின் நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற 3 செயின்ஸ் 1 டபுள் crochet நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் செயினில் 1 டபுள் crochet, அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் crochet, அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் crochet. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வரும், செயின் ஒன் ஸ்பேஸ் வரும். இந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் crochet செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் 5ஓட பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து 3 செயின்ஸ் இருக்கும். அந்த 3 செயின்ஸில் 1 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் crochet செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 5ஓட எண்டில் இருக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ செயின் ஒன்னில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அகெயின் நான் வந்து நெக்ஸ்ட் கலர் யான் யூஸ் பண்ணுறதுனால ரெட் கலர் யான் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் செயின்லையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன் சிங்கிள் crochet செயின் ஒன் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த 1 சிங்கிள் crochet செயின் ஒன் தான் என்னோடய ஃபஸ்ட் டபுள் crochetவாக இருக்கும். அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் 1 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் 1 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் 1 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செயின் ஒன் ஸ்பேஸ் வரும். ஸோ இந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் crochet செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டபுள் crochet, செகண்ட் டபுள் crochet. இனி வந்து செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கும் அடுத்து இருக்கிற 4 செயின்ஸில் 1 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டபுள் crochet, நெக்ஸ்ட் செயினில் அகெயின் செகண்ட் டபுள் crochet, அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் தேர்ட் டபுள் crochet, அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் 4th டபுள் crochet. ஸோ அகெயின் நமக்கு வந்து செயின் ஒன் ஸ்பேஸ் வரும். இந்த ஸ்பேஸில் 2 டபுள் crochet செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கணும். அதுக்கும் அடுத்து இருக்கிற 4 செயின்ஸில் 1 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் 2 டபுள் crochet செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டபுள் crochet, செகண்ட் டபுள் crochet, தேர்ட் டபுள் crochet, 4th டபுள் crochet. இப்போ வந்து செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸில் 2 டபுள் crochet செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ரவுண்ட் 6ஓட எண்டில் இருக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ செயின் ஒன்னில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினில் வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறனால இன்னொரு யான் இருக்கும்ல, நமக்கு அந்த ப்ரௌன் கலர் யானை யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எல்லா ரவுண்ட்லேயும் நம்ம பிகின் பண்ணுற மாதிரி செயின் 1 சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 சேம் செயினில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே. அகெயின் நெக்ஸ்ட் வந்து நமக்கு 4 செயின்ஸ் இருக்கும். இந்த 4 செயின்ஸில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் செயினில் ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, செகண்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே, தேர்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே, ஃபோர்த் செயினில் 1 டபுள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும். இந்த செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 5 செயின்ஸ் இருக்கும். அந்த 5 செயின்ஸ்லையும் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் 1 ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் அடுத்து இருக்கிற செயினில் செகண்ட் டபுள் க்ரோஷேவை ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் தேர்ட் டபுள் க்ரோஷேவை ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்த் செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 5 செயின்ஸ் இருக்கும். அந்த 5 செயின்ஸ்லேயும் 1 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் 1. ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு 5 செயின்ஸ் இருக்கும். அந்த 5 செயின்ஸில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கணும். செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் 1. ஸோ இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ரவுண்ட் 7ஓட எண்டில் இருக்கிறோம். செயின் 1ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அகெயின் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் கலர் யான் யூஸ் பண்ணுறவங்க அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறனால நெக்ஸ்ட் கலர் யானை எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரவுண்ட் 8க்காக நம்ம வந்து செயின் 1 போட்டு பிகின் பண்ணிக்கலாம். செயின் 1 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா 1 சிங்கிள் க்ரோஷே செயின் 1 அதே ஸ்பேஸில் செயின் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 செயின்ஸ் இருக்கும். இந்த 5 செயின்ஸில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே, அடுத்து இருக்கிற செகண்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே, தேர்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே, ஃபோர்த் செயினில் 1 டபுள் க்ரோஷே, ஃபிஃப்த் செயினில் 1 டபுள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும். அந்த செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் 1 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் 1 நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, சேம் செயின் ஸ்பேஸில் செகண்ட் டபுள் க்ரோஷே. 2 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் 8ஓட பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிற 6 செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 6 செயினில் 1 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் 1. இப்போ ஃபஸ்ட் இருக்கிற டபுள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணிக்கலாம். செகண்ட் செயினில் நம்மளோட ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிற செயினில் செகண்ட் டபுள் க்ரோஷே, தேர்ட் செயினில் அகெயின் 1 டபுள் க்ரோஷே, ஃபோர்த் செயினில் அகெயின் 1 டபுள் க்ரோஷே, ஃபிஃப்த் செயினில் அகெயின் 1 டபுள் க்ரோஷே, சிக்ஸ்த் செயினில் அகெயின் 1 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டோட பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 6 செயின்ஸ் இருக்கும். அந்த 6 செயின்ஸில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும். அந்த செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
ரவுண்ட் 8 ஓட எண்டில் இருக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ செயின் ஒன்றுக்கு மேலே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ரவுண்டையும் பிகின் பண்ணும்போது ஒரு செயின் ஒன்று போட்டிருப்போம். 1 சிங்கிள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த செயின் ஒன்றில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் கலர் யான் யூஸ் பண்ணுறவங்க அதே கலர் யானில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னொரு கலர் யான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அந்த கலர் யானை எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் 9க்காக செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. அதே ஸ்பேஸில் செயின் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அதே செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 செயின்ஸ் இருக்கும். அந்த 6 செயின்ஸ்லேயும் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே, செகண்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே, தேர்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே, ஃபோர்த் செயினில் 1 டபுள் க்ரோஷே, ஃபிஃப்த் செயினில் 1 டபுள் க்ரோஷே, சிக்ஸ்த் செயினில் 1 டபுள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட செயின் ஒன் ஸ்பேஸ் வந்துடும். இந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, சேம் செயின் ஸ்பேஸில் செகண்ட் டபுள் க்ரோஷே. இப்போ 2 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணது செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 7 செயின்ஸ் இருக்கும். இந்த 7 செயின்ஸ்லேயும் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிக்கலாம். செகண்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே, அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற 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 செயினில் 1 டபுள் க்ரோஷே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு 7 டபுள் க்ரோஷேஸ் வரும். இப்போ வந்து உங்களுக்கு செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்குது. அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். 2 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிற 7 செயின்ஸில் 1 டபுள் க்ரோஷே, செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன். இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம ரவுண்ட் 9ஓட எண்டில் இருக்கிறோம். செயின் ஒன்னில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து செயின் ஒன்னில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெட் கலர் யான் யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அகெயின் நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதே செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 சிங்கிள் க்ரோஷே செயின் ஒன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவை கன்சிடர் ஆகும். இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 செயின்ஸ் இருக்கும். இந்த 7 செயின்ஸ்லையும் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே, செகண்ட் டபுள் க்ரோஷே, தேர்ட் ஒன், 4, 5, 6, 7. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும். இந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ செயின் ஒன் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. டூ டபுள் க்ரோஷே செயின் ஒன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் செயின் இருக்கும். டபுள் க்ரோஷேக்கு மேலே இருக்க செயின், அந்த செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிற 8 செயின்ஸில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 8 செயின்ஸ் இருக்கும். அந்த 8 செயின்ஸில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க.
அடுத்து இருக்கிற செயினில் 1 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் 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 செயினில் 1 டபுள் க்ரோஷே, இப்போ அகைன் நெக்ஸ்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னா 8 டபுள் க்ரோஷேஸ் நம்ம டோட்டலாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, அதே செயின் ஸ்பேஸில் செகண்ட் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டோட பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 8 செயின்ஸில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் 10ஓட எண்டில் இருக்கிறோம். செயின் 1 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் யார்ன் யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. அதே செயின் ஸ்பேஸில் 1 சிங்கிள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த 1 சிங்கிள் க்ரோஷே செயின் ஒன்று நம்மளோட ஃபஸ்ட்டு க்ரோஷேயாக டபுள் க்ரோஷேயாக கன்சிடர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 செயின்ஸ் இருக்கும். அந்த 8 செயின்ஸில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் 1 ஸ்பேஸ் வந்துடுச்சு. இந்த செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ 2 டபுள் க்ரோஷே செயின் 1, ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, அதே செயினில் செகண்ட் டபுள் க்ரோஷே. இப்போ வந்து செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 9 செயின்ஸ் இருக்கும். அந்த 9 செயின்ஸில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் 1. ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 9 செயின்ஸ் இருக்கும். அந்த 9 செயின்ஸ்லேயும் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 செயின் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே, 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 நெக்ஸ்ட் செயினில் 1 டபுள் க்ரோஷே. டோட்டலாக 9 டபுள் க்ரோஷேஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் 1 ஸ்பேஸ் வந்துடுச்சு. இந்த செயின் 1 ஸ்பேஸ் வந்ததும் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரவுண்டோட பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 9 செயின்ஸில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் 1 ஸ்பேஸ் வரும். இந்த செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரவுண்ட் 11ஓட எண்டில் இருக்கிறோம். செயின் 1ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் 1ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. அதே செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்ல, அதே செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு மார்க்கர் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இனி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா செயின்ஸ்லையும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க.
நம்ம வந்து ப்ரீவியஸ் ரோவில் வந்து செயின் 1 ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த பிளேஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ எல்லா செயின்ஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேட்டர்னை இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரவுண்ட் 12ஓட எண்டில் இருக்கிறோம். இந்த ரவுண்ட் 12ஓட எண்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அந்த சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ செயின் 1 ஒர்க் பண்ணி அதே ஸ்பேஸில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து நெக்ஸ்ட் கலர் யார்ன் யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் 13க்காக செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. அதே ஸ்பேஸில் இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்ல, அதே செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற 2 செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேர்ட் செயினில் 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 செயினை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா தேர்ட் செயினில் ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, செகண்ட் டபுள் க்ரோஷே, தேர்ட் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதே ஸ்பேஸில் இன்னொரு 3 டபுள் க்ரோஷே. ஓகேவா? நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 3 டபுள் க்ரோஷே ஒரே செயினில் ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா செயின் 1 போட்டு 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம், 2 செயின் ஸ்கிப் பண்ணுறோம். தேர்ட் செயினில் 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். இப்போ அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 செயின் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா தேர்ட் செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே. இந்த 1 சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேர்ட் செயினில் 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டோட பேட்டர்ன் இதுதான். ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே, செகண்ட் டபுள் க்ரோஷே, தேர்ட் டபுள் க்ரோஷே. ஸோ நமக்கு வந்து ஒரு ஷெல் மாதிரி கிடைக்கும். அகெயின் செயின் 1, அகெயின் 1 டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே. எல்லாமே ஒரே செயினுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுவோம். 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 3 டபுள் க்ரோஷே ஒரு சிங்கிள் செயினுக்குள்ளாடி நம்ம ஒர்க் பண்ணுவோம். அகெயின் பார்த்தீங்கன்னா 2 செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 செயின் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா தேர்ட் செயினுக்குள்ளாடி 1 சிங்கிள் க்ரோஷே. ஸோ அந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேர்ட் செயினுக்குள்ளாடி 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 3 டபுள் க்ரோஷே. ஓகேவா? 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 3 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. 2 செயின் ஸ்கிப் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிங்கன்னா அகெயின் 2 செயின்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு ஷெல் 3 டபுள் க்ரோஷே, செயின் 3 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த ரவுண்டோட எண்டில் இருக்கும். சிங்கிள் க்ரோஷேக்கு மேலே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கலர் யார்ன் யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம்ல, இந்த சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரவுண்ட் 14க்காக செயின் 6 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதே செயினுக்குள்ளாடி 1 டபுள் க்ரோஷே. ஓகேவா? நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்ல, அதே செயினில் 1 டபுள் க்ரோஷே. அகெயின் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. 3 செயின் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 3 செயின் ஸ்கிப் பண்ணி
நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு செயின் இருக்கும், அந்த செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே. நம்ம ப்ரீவியஸ் ரவுண்டில் செயின் ஒன்று ஒர்க் பண்ணோம்ல, அந்த செயின் 1ல் 1 சிங்கிள் க்ரோஷே. அகெயின் செயின் 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் 3 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அந்த சிங்கிள் க்ரோஷேக்கு டாப்பில் 1 டபுள் க்ரோஷே, செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதே பிளேஸில் 1 டபுள் க்ரோஷே. இப்போ அகெயின் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே. ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண செயின் 1ல் வந்து 1 சிங்கிள் க்ரோஷே. அகெயின் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண சிங்கிள் க்ரோஷேக்கு டாப்பில் 1 டபுள் க்ரோஷே, செயின் 3 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அகெயின் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 3 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே. அகெயின் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 3 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற சிங்கிள் க்ரோஷேக்கு டாப்பில் 1 டபுள் க்ரோஷே, செயின் 3 1 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ரவுண்ட் 14ஓட எண்டில் இருக்கிறோம். ரவுண்ட் 14ல் நம்ம வந்து செயின் 3ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து செயின் 6 போட்டோம். அந்த செயின் 6ஓட செயின் 3 தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது நெக்ஸ்ட் கலர் யார்ன் யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ரெட் கலர் யார்ன் யூஸ் பண்ணோம்ல, அந்த யார்ன் யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு செயின் 3 ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள். அந்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம எல்லா ரவுண்டோட பிகினிங்கில் பண்ணுற மாதிரி செயின் 1 சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இந்த ரவுண்டோட ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே. அகெயின் அதே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. அதே ஸ்பேஸில் இன்னொரு தடவை 4 டபுள் க்ரோஷே. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம். இங்கே வந்து 4 டபுள் க்ரோஷே, செயின் 1 4 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம 4 டபுள் க்ரோஷே, செயின் 1 4 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 1 சிங்கிள் க்ரோஷே நம்ம வந்து செயின் 3ல் ஒர்க் பண்ணுவோம். அகெயின் ஒரு செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண செயின் 3 இருக்கும். அந்த செயின் 3ல் வந்து 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செயின் 3 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயின் 3 ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷே, செயின் 1 4 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே, செகண்ட் டபுள் க்ரோஷே, தேர்ட் டபுள் க்ரோஷே, fourth double crochet, chain 1, again 4 double crochet, first double crochet, second double crochet, third double crochet, fourth double crochet. again வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணால் நம்ம செயின் 3 இருக்கும். இந்த செயின் 3க்கு மேலே 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் 3 இருக்கும். இந்த செயின் 3ல் அகெயின் 1 சிங்கிள் crochet. இப்போ வந்து நெக்ஸ்ட் அந்த வி ஸ்டிச் நமக்கு வந்து அந்த செயின் 3 ஸ்பேஸ் இருக்கும். அந்த செயின் 3 ஸ்பேஸில் 4 டபுள் crochet, செயின் 1 4 டபுள் crochet. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
ரவுண்ட் 15ஓட எண்டில் இருக்கிறோம். செயின் ஒன்றில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் கலர் yarn யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 4 செயின்ஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த செயின் ஒன்னோட மிடில் வரணும். அதுக்காக நம்ம வந்து 4 டைம்ஸ் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து 4 டபுள் crochet செயின் ஒன்று ஒர்க் பண்ணோம்ல, அந்த செயின் ஒன்னில் வந்து ரீச் பண்ண இருக்கிறனால 4 ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிடில் செயின் ஒன்றை ரீச் பண்ணிட்டோம். அதுலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் கலர் yarn யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த மிடில் மட்டும் நெக்ஸ்ட் கலர் yarn யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 16க்காக செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் ஒன் ஸ்பேஸ்லேயே 1 சிங்கிள் crochet, செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா செயின் 3லையும் 1 டபுள் crochet, செயின் 3, 1 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ 1 டபுள் crochet, செயின் 3, 1 double crochet. ஒன் டபுள் crochet கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 4 செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 4 செயின்ஸை ஸ்கிப் பண்ணும்போது செயின் ஒன் ஸ்பேஸில் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் 4 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 4 செயின் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 4 செயின் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா அகெயின் செயின் 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயின் 3ல் 1 டபுள் crochet, செயின் 3, 1 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் 3 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா 4 செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும். இந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. 1 சிங்கிள் crochet கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிற 4 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் 3 ஸ்பேஸ் வரும். இந்த செயின் 3 ஸ்பேஸில் 1 டபுள் crochet, செயின் 3, 1 டபுள் crochet. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ரவுண்ட் 16ஓட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 16ஓட எண்டில் இருக்கிறோம். சிங்கிள் crochet டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கலர் yarn யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரவுண்ட் 17க்காக செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. சேம் செயின் ஸ்பேஸ்லேயே 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் 3 ஸ்பேஸ் இருக்கும் இல்லை, இந்த செயின் 3 ஸ்பேஸில் ட்ரிபிள் crochet 10 டைம்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 டைம்ஸ் yarn over பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க, அகெயின் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க, அகெயின் 2 லூப்ஸ். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ட்ரிபிள் crochet. ஸோ இதே மாதிரி 9 more ட்ரிபிள் crochets செயின் 3 ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஷெல் ஃபார்மில் வந்து அது க்ரியேட் பண்ணுறனால உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரவுண்ட் 17 வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எல்லா செயின் 3 ஸ்பேஸ்லேயும் 10 ட்ரிபிள் crochets நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் ரிமைனிங் இருக்கிற செயின் 3 எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கணும்.
சிங்கிள் க்ரோஷேக்கு டாப்பில் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள், 10 ட்ரிபிள் க்ரோஷேஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 10 போட்டால் தான் அது வந்து ஒரு நல்ல ஷெல்ஃப் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ 10 ட்ரிபிள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இருக்கிற செயின் ட்ரீயை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அந்த சிங்கிள் க்ரோஷேக்கு டாப்பில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ செயின் ட்ரீயை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கிற சிங்கிள் க்ரோஷேக்கு டாப்பில் சிங்கிள் க்ரோஷே, அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற செயின் ட்ரீயை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கிற செயின் ட்ரீ ஸ்பேஸில் 10 ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ 10 ட்ரிபிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இருக்கிற செயின் ட்ரீயை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அந்த சிங்கிள் க்ரோஷேக்கு டாப்பில் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் 17ஓட எண்டில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டாக இருக்கிற சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா செயினுன்னு ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. எல்லா ரிமைனிங் இருக்கிற யான்ஸையும் வீவின் பண்ணிக்கோங்க. ஸோ பிளண்ட் நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வீவின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ராஸும் வெளியில் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கோர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் ஒரு புது வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then take care and bye bye.